ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரியலூர் தொகுதியில இரண்டாம் கட்ட கள ஆய்வை தற்பொழுது நாம நடத்தி முடிச்சிருக்கோம். இந்த இரண்டாம் கட்ட கள ஆய்வுல இந்த தொகுதியில மதிமுக எம்எல்ஏ சின்னப்பா அவரும் தற்போது எம்எல்ஏ இருக்காரு. அவர் கடந்த 5 ஆண்டுகள்ல இந்த தொகுதிக்கு எதுவுமே செய்யல அப்படிங்கிற உண்மை நமக்கு தெரிய வந்திருக்கு. 2021 கொடுத்த வாக்குறுதியில ஒன்னு கூட நிறைவேற்றப்படல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த அரியலூர் தொகுதியில மிக முக்கியமான மக்கள் பிரச்சனைகளை நாம பேச போறோம். அதுல முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரைவெட்டி பறவைகள் சரணாலயம். இந்த கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு பறவைகள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய பறவைகள் சரணாலயங்கள்ல மிக முக்கியமான ஒரு பறவைகள் சரணாலயம். இந்த கரைவெட்டி பறவைகள் சரணாலயத்தில் படகு போக்குவரத்து கொண்டு வரப்படும். அதன் மூலமாக படகில் ஏறி சுற்றுலா பயணிகள் பறவைகள் சரணாலயத்தையும் வெளிநாட்டு பறவைகளையும் கண்டுகளிக்கலாம். அதற்கு எல்லா நடவடிக்கையும் நாங்கள் எடுப்போம், படகு போக்குவரத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதை நிறைவேற்றவில்லை. அந்த கரைவெட்டி பறவைகள் சரணாலயத்துக்கு நேர்ல போய் பார்த்தா அங்க சுற்றுலா பயணிகளே இல்லாம வெறிச்சோடி இருக்கு அந்த பறவைகள் சரணாலயம். சுற்றுலா பயணிகளே இல்லாம இருக்காங்க. அது எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு. அவ்வளவு வெளிநாட்டு பறவைகள் வந்து போது ரம்மியமாக அழகாக இருக்கக்கூடிய அந்த ஏரி, அதுக்கு நடுவுல அவ்வளவு வெளிநாட்டு பறவைகள், ஒரு படகு போக்குவரத்தை கொண்டு வந்தா சுற்றுலா பயணிகள் வருவாங்க. அதன் மூலமாக உள்ளூர் மக்கள் அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அரசாங்கம் நுழைவு கட்டணம் மாதிரி போட்டு அதன் மூலமா அரசாங்கத்துக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். எதையுமே இவங்க செய்யல. இந்த பறவைகள் சரணாலயம் இது சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம். அதை இவங்க செய்யவே இல்லை. கங்கை கொண்ட சோழபுரம் மட்டும்தான் அரியலூர் மாவட்டத்திலேயே சுற்றுலா தலங்கள்ல ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரே சுற்றுலா தலம். அது ஒண்ணு மட்டும்தான். ஆனா அதையும் தாண்டி நிறைய இருக்கு. அதெல்லாம் இவங்க மேம்படுத்துறதே கிடையாது. அதே போல திருமழப்பாடி கோவில் இருக்கு. அந்த திருமழப்பாடியில் இருக்கக்கூடிய கோவில், அதுக்கு அவ்வளவு பக்தர்கள் இருக்காங்க. அந்த கோவில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கோவில். அந்த பகுதியிலையும் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கு எதுவுமே செய்யல. இப்போ அடுத்து இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமானூர் ஒன்றியத்துல மேல ராமநல்லூர் அப்படின்னு ஒரு தீவு கிராமம் இருக்கு. கொள்ளிடம் ஆற்றுக்கு நடுவுல இருக்கு அந்த தீவு கிராமம். அந்த கிராமத்தை சுற்றி கொள்ளிடம் ஆறு தான் ஓடிட்டு இருக்கு. இங்க அரியலூர்ல இருந்து போகும்போது திருமானூர் வழியா நாம செல்லும் பொழுது அந்த ஆறுக்கு போறதுக்கு நமக்கு பாலம் இருக்கு. ஏன்னா அந்த கிராமம் அரியலூர் மாவட்டத்துல வர்றதுனால அந்த மக்கள் அரியலூர் மாவட்டத்துக்குள்ள வந்து போறதுக்கு பாலம் இருக்கு. ஆனா அந்த மக்கள் அந்த கிராமத்துக்கு அந்த பக்கம் கும்பகோணத்துக்கு நிறைய பேர் போறாங்க. அதாவது திருமானூர் பகுதியிலிருந்து தஞ்சாவூர் போகாம நேரடியா கும்பகோணம் போகணும் அப்படின்னா இந்த கிராமத்தில இருந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை இணைக்கக்கூடிய ஒரு பாலம் ஒண்ணு கட்டணும். அந்த கொள்ளிடம் ஆத்திலேயே அந்த பக்கத்துக்கு நாம பாலம் கட்டிட்டோம் அப்படின்னா ஆத்தை தாண்டி அந்த பக்கம் போனோம்னா கும்பகோணம் வந்துடும், கபிஸ்தலம் ஏரியா வந்துடும். அப்ப அந்த வழியா போகும்போது கும்பகோணம் ரொம்ப பக்கத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த திருமானூர் பகுதியிலிருந்து நிறைய பேர் கும்பகோணம் போறவங்க தஞ்சாவூர் போய் சுத்தி போகாம இந்த மேல ராமநல்லூர் போயிட்டு அங்க இருந்து படகு மூலமா ஆத்தை தாண்டி அந்தாண்ட போயிடுவாங்க. மழை காலங்கள்ல, வெயில் காலங்கள்ல ஆற்றுல தண்ணி இருக்காது. அப்ப என்ன பண்றாங்க, ஆத்துல நடந்தே போய் அந்தாண்ட அப்படியே மாறி கும்பகோணம் பஸ்ல போயிடுறாங்க. கும்பகோணத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க இந்த மேல ராமநல்லூர்ல இருந்து அந்த கும்பகோணத்தை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு பாலம் கட்டி கொடுத்தாங்க அப்படின்னா, அரியலூர்ல இருந்து கும்பகோணம் போகணும் அப்படின்னா தஞ்சாவூர் சுத்திட்டு போகணும், இல்லைன்னா திருவையாறு சுத்திட்டு போகணும். திருவையாறு அப்படி இல்லைன்னா ஜெயங்கொண்ட சுத்திட்டு போகணும். சோ இதெல்லாம் இல்லாம இந்த மேல ராமநல்லூர் வழியாகவே பேருந்து போக்குவரத்தை கொண்டு வரலாம், நேரடியாகவே கும்பகோணத்துக்கு போகலாம் அப்படிங்கறத அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாலம் மிக அத்தியாவசியமான ஒரு பாலம், நிச்சயமா வேணும். அது மட்டும் இல்லாம கொள்ளிடம் ஆற்றுல வெள்ளம் வரும்பொழுது அந்த கிராமத்துல வெள்ள நீர் உள்ள புகுந்துருது. சோ ஒரு பாலம் ஒண்ணு கட்டி திருமானூர் பகுதியில ஒரு தடுப்பணை கட்டணும். தடுப்பணை கட்டிட்டோம் அப்படின்னா வெள்ளம் அதிகமா வராது. அந்த ஊர்ல போயிட்டு நம்ம மக்கள் கிட்ட பேட்டி எடுக்க முயற்சி பண்ணோம். அந்த மக்கள் பேட்டி கொடுப்பதற்கு தயங்குனாங்க. ஏன் அப்படின்னா, நாங்க நிறைய பேட்டி கொடுத்துட்டோம், கலெக்டர் ஆபீஸ்ல, எம்எல்ஏ, எம்பின்னு எங்கெங்கயோ மனு கொடுத்து பார்த்துட்டோம், எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம். ஆனா அந்த பாலத்தை கட்டி கொடுப்பதற்கு யாருமே முயற்சி பண்ணல. யாரும் எங்களை கண்டுக்கல. அதனால பேட்டி கொடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னு விரக்தியில பேசுறாங்க. இப்போ திருமானூர் பகுதியில தடுப்பணை கட்டணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கோரிக்கை, நீண்ட நாட்களா இருக்கக்கூடிய கோரிக்கை, அதுவும் நிறைவேற்றப்படல. அந்த தடுப்பணை கட்டினா அந்த பகுதியில வெள்ள நீர் உள்ள நுழையாது. திருமானூர் பகுதிகளில் அந்த திருமானூர் பகுதி அப்படிங்கிறது கொள்ளிடம் ஆற்றை ஒட்டியே இருக்கும், வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய பகுதி. சோ ஒரு தடுப்பணை கட்டணும், அதையும் வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றல.
அந்த ஊருக்கு ஒரு பாலம் கட்டி கொடுக்கலாம், அதையும் இவங்க நிறைவேற்றல. சோ இதெல்லாம் பெரிய பிரச்சனைகள். அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அரியலூர் நகராட்சிக்கு வந்தோம் அப்படின்னா இங்க அந்த நகராட்சியில குடிநீர் அப்படிங்கிறது மிக மோசங்க. தமிழ்நாட்டிலேயே மோசமான குடிநீர் இருக்கக்கூடிய ஒரு ஊர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரியலூர் நகராட்சி தான். ஏன்னா இங்க எல்லாருக்குமே கிட்னி ஃபெயிலியர் அதிகமா இருக்கும். காரணம் இங்க சுண்ணாம்பு சுரங்கங்கள் அதிகம், அதனால நிலத்தடி நீர் கெட்டு போகுது, நிலத்தடி நீர்ல சுண்ணாம்பு கலந்துருது. அதனால அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது கிட்னி ஃபெயிலியர் அதிகமா ஏற்படுது. அரியலூர் மாவட்டம் முழுக்க அரியலூர் நகராட்சியில தண்ணி மிக மோசம். அதெல்லாம் எந்த அரசியல்வாதியும் கண்டுக்கிறது இல்லை. எல்லா ஊர்லயும் தண்ணி பிரச்சனை இருக்குதான், ஆனா அரியலூர் தண்ணி குடிக்கவே முடியாது, அவ்வளவு மோசம். அது மட்டும் இல்லாம அந்த அரியலூர்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு புது பஸ் ஸ்டாண்டு கட்டி இருக்கிறாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டை கட்டி அவசரமா திறந்திருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாண்டை போயிட்டு லைவா விசிட் பண்ணி பார்த்தா அங்க பயணிகள் உட்கார்றதுக்கு ஒரு சேர் கிடையாது. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு டீ கடையோ ஹோட்டலோ எதுவுமே கிடையாது. கேட்டா புதுசா கொண்டு வந்த பஸ் ஸ்டாண்டு, இன்னும் நாங்க இந்த கடைகளுக்கு டெண்டர்லாம் விடல அப்படிலாம் சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, அதெல்லாம் ஓகே. ஆனா பயணிகள் அமர்வதற்கு ஒரு நாற்காலி கூட இல்லையே, சேராவது போட்டிருக்கலாமே, அதை கூட செய்யலையே. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பேரே வைக்கல. ஏன் அப்படின்னா எலெக்ஷன் டைம்ல இவங்க கருணாநிதி பேர் வைக்கலாம் அப்படின்னு இவங்க முயற்சி பண்ணாங்க திமுகவினர். உள்ளூர் மக்கள் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க கருணாநிதி பேர் வைக்கிறதுக்கு. அதனால பேரே வைக்காம விட்டுட்டாங்க. இப்போ பேரே இல்லாம ஒரு எம்டியா இருக்கு அந்த அரியலூர் பஸ் ஸ்டாண்ட். பாக்குறதுக்கே அவ்வளவு கேவலமா இருக்கு. பேரும் இல்ல, அதே நேரத்தில் பயணிகள் உட்காரத்துக்கு ஒரு நாற்காலி கிடையாது. அங்க எந்த ஒரு வசதியுமே அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இல்ல. அவசரமா ஏன் இவ்வளவு வேகமா திறக்கணும்? கொஞ்சம் நிதானமா நிறுத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய வசதிகளை செஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் கொண்டு வந்திருக்கலாமே. இது ஒரு பெரிய பிரச்சனையா நாம அங்க பார்த்தோம். இன்னும் சொல்ல போனா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு பேட்டி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்க அதிகாரிகள்லாம் விடல. எலெக்ஷன் டைம் நீங்க பேட்டி எல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. போக்குவரத்துறை அதிகாரிகளே பேட்டி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நிறைய பேர் யூடியூப் பிளாகர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அவங்க எல்லாம் பாசிட்டிவா பேசுறாங்க, அதனால அவங்களுக்கு பர்மிஷன் உண்டு. ஆனா நம்ம போனா மக்கள் குறைய சொல்லுவாங்க அப்படின்ட்டு நம்மள அலோ பண்ணல. எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக ஆதரவு தாங்க. போக்குவரத்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், போலீஸ் வரைக்கும் திமுக ஆட்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டோம். இதுல இன்னொரு தீர்க்க முடியாத பிரச்சனை, பல ஆண்டுகால பிரச்சனை, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தீர்க்க முடியாத பிரச்சனை எல்லாம் இருக்கு. சிமெண்ட் ஃபேக்டரி பிரச்சனைகள். அந்த சிமெண்ட் ஃபேக்டரியில புகையெல்லாம் இந்த டைமுக்கு தான் புகையை வெளியில விடணும் அப்படின்னு சொல்லி சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதையும் மீறி அதிகமான புகையை வெளியிடுறாங்க. மக்களுக்கு மூச்சு திணறல்லாம் அந்த பகுதியில் ஏற்படுது. இரவு நேரங்கள்லயும் சரி, பகல் நேரங்கள்லயும் ஏற்படுது. அந்த புகை, அதாவது அந்த கழிவுகள் இருக்கு இல்லையா, சிமெண்ட் தொழிற்சாலைகள்ல இருந்து வெளியேறக்கூடிய புகை கழிவுகள், இது எதையுமே சரியா சுத்திகரிப்பு செய்யாம அப்படியே வெளியிடுறாங்க. காற்று மாசுபாடு அதிகமா இருக்கு. சோ இந்த கவர்மெண்ட் ரூல்ஸை சிமெண்ட் ஃபேக்டரிஸ் ஃபாலோ பண்ணணும். அதற்கு இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் சட்டத்தை மதிச்சு அந்த சிமெண்ட் ஃபேக்டரிக்கு பிரஷர் கொடுக்கணும். 8 சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கு அரியலூர் மாவட்டத்துல. சோ அத்தனை சிமெண்ட் ஃபேக்டரிஸ்க்கும் இவங்க அழுத்தம் கொடுத்தாதான் அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்களே சிமெண்ட் ஃபேக்டரிட்ட காசு வாங்கிக்கிறாங்க. காசு வாங்கிக்கிட்டு அவங்க என்ன செஞ்சாலும் இவங்க கண்டுக்கிறது இல்லை. இப்படிதான் அந்த பகுதி மக்களோட நிலவரமே இருக்கா. அந்த சுரங்கம் தோன்றதுனால இப்ப நிலத்தடி நீர் ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிடுது. அதுலயே சுண்ணாம்பு ரொம்ப கலக்கிறதுனால இங்க இருக்க அரியலூரை சுத்தி உள்ள மக்களுக்கு கல்லீரல் அதிகமா கல் அந்த மாதிரி பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, ஒரு சில பேருக்கு கல்லடப்பு அந்த மாதிரி அதிகமாக சுண்ணாம்பு நீரால அதிகமாக பாதிப்பு ஏற்படுது. இந்த சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கிறது கொஞ்சம் எங்களுக்கு இதுதான். அதை கொஞ்சம் ஏதாவது பார்த்து அரசாங்கம் ஏதாவது பண்ணினா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ இந்த சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கு சுண்ணாம்புக்கள் ஏற்றிட்டு போற கனரக வாகனங்கள், அதனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது? ஆமாண்ணே, அதனாலதான் சொல்ல வரேன். இது சாலை கொஞ்சம் குறுகுன சாலையா இருக்கு. ரொம்ப வண்டி அதிகப்படியான வண்டி, மாசு பிரச்சனை அதிகமாகுது. ஆக்சிடென்ட், தவிர்க்க முடியாத ஆக்சிடென்ட். அரியலூரை பொறுத்த வரையும் தமிழ்நாட்டிலேயே ஆக்சிடென்ட் ஆன இதுல அரியலூர் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. ரொம்ப ஆக்சிடென்ட், இந்த வண்டி போறது வரதுனால, நான் கல் வண்டி, அந்த வண்டியால ரொம்ப ஆக்சிடென்ட் ஏற்படுது. மாசு பிரச்சனை அதிகமா, ரொம்ப தொல்லைங்க. இந்த பள்ளிக்கூட நேரத்துல ஸ்கூல் வேனுங்க ஆக்சிடென்ட் ஆகுறது, இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. ரொம்ப இப்போ இது தொடர்பா தொகுதி மக்கள் அரியலூர் எம்எல்ஏ கிட்டயோ அதிகாரிகள் கிட்டயோ முறையிட்டு இருக்காங்களா? நிறைய பேர் நாங்களே போயிட்டு நிறைய முறையிட்டு இருக்கோம். ஆனா யாரும் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்தது கிடையாது. எல்லாம் காதுல வாங்கிக்கிறாங்களே ஒழிஞ்சு அதுக்கு உண்டான வேலைய இது பண்றது இல்லை. நாங்க நிறைய போயிட்டு இந்த மாதிரி இந்த கல்லுவண்டி ஓடுறதுக்காக இந்த வெயில் டைம்ல தண்ணி விட்டு தான் ஆகணும். வண்டி விட்டு தண்ணி விட்டு தான் ஆகணும். அந்த தண்ணியை கூட விட மாட்டாங்க. ரொம்ப மாசு பிரச்சனைகளும் அதிகமாகுது.
எந்த தொகுதியில் போய் நம்ம அரியலூர் தொகுதியில் பொறுத்தவரையும் எல்லா அதிகாரிகள்ட்டையும் போய் சொல்லிட்டோம். நம்ம இதுலேருந்து ஊர் தலைவர்லேருந்து எம்எல்ஏ வரையும் எல்லாத்தையும் போய் சொல்லிட்டோம். யாருமே ஆக்ஷன் எடுத்த பாடு இல்லை. நடக்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அரியலூரில் மெடிக்கல் வசதி, மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்திருக்கு. ஆனால் அதுக்கேற்ற உபகரணங்கள் அதில் இல்லை. நாங்கள் ஏதோ ஒரு பல்லு வலியோ ஏதோ ஒரு இதுக்கு போனோம்னா அங்கே அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் கிடையாது. அங்கே இருக்க டாக்டர்லாம் வெளியே இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்கிறாங்க, தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்கிறாங்க. ஏடிஎம்கே ஆட்சியில் தான் இது வந்தது. இந்த மெடிக்கல் இது கொறடா, அரியலூர் கொறடா தான் எடுத்துகிட்டு வந்தார். தாமர ராஜேந்திரன்றவர் எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் அந்த டிஎம்கே ஆட்சி வந்த பிறகு அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டியுமே கிடையாது. அதில் இந்த அனிதா இறந்து போயிட்டாங்களா, அனிதா அவங்க பேரை வச்சு அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஒழிஞ்சு இதுக்கு ஏற்ற ஒரு சொல்யூஷனை அவங்க பண்ண மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம். இந்த மெடிக்கல் வந்தது ரொம்ப இதாக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற ஜாமான்கள் அதில் கிடையாது, அதுக்கு ஏற்ற உபகரணங்கள் அதில் கிடையாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான சில கோரிக்கைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரியலூர்ல வந்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அரியலூர் டவுன்ல இருந்து 10-12 கிலோமீட்டர் தள்ளி கைகாட்டி அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கு. அது ஒரு காட்டு பகுதியில இருக்கு. அவ்வளவு தூரம் காட்டுல போய் தான் மாணவர்கள் படிக்கணும். கேட்டா இங்க அரியலூர் டவுன்ல வந்து நிலம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதாவது இங்க நிலம்லாம் இருக்கு, கவர்மெண்ட் லேண்ட்லாம் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா லோக்கல் அரசியல்வாதிகள் அவங்க பேருக்கு மாத்திக்கிட்டு அதை வந்து பிளாட் போட்டு அவங்க காசு பாக்குறாங்க கவர்மெண்ட் லேண்டையே. அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பிரச்சனைகள் அரியலூர்ல உண்டு. அந்த காலேஜ் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் 10-12 கிலோமீட்டர் தள்ளி வெளியே இருக்கு. அதை வந்து ஊருக்குள்ள கொண்டு வரணுங்கிறது ஒரு மிக முக்கியமான கோரிக்கையா இருக்கு. அதே போல அரியலூர் அரசு கலைக்கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா கூடுதல் டிபார்ட்மெண்ட்ஸ் வேணுங்கிறாங்க. ஸோ ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படிங்கும்போது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பிரைவேட்ல இருக்கு. ஆனா இந்த கவர்மெண்ட் காலேஜ்ல மிக குறைவான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இன்னும் இந்த துறைகள் எல்லாம் அதிகப்படுத்தணும் அப்படின்னா மாணவர்கள் வந்து தனியார் கல்லூரிக்கு போக மாட்டாங்க, இன்னும் மாணவர் சேர்க்கை அதிகமாகும் அப்படிங்கிறது மாணவர்களோட கருத்து. மாணவர்களையும் பேட்டி எடுக்க முடியல, அதுக்கும் வந்து அனுமதி கிடைக்கல. இப்போ அது மட்டும் இல்லாம அந்த அரியலூர் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜ்ல கழிவறை அப்படிங்கிறது மிக மோசமா இருக்கு. மாணவிகள் எல்லாம் குற்றச்சாட்டு வச்சாங்க, கழிவறையெல்லாம் ரொம்ப மோசமா இருக்குங்க, உள்ளேயே போக முடியாது அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் சரி பண்ணணும். அரசு கலைக்கல்லூரியில போதுமான டிபார்ட்மெண்ட்கள் இல்லாம இருக்குது. எங்களுக்கு வந்து பிசிஏ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கம்மியான டிபார்ட்மெண்டா இருக்கிறதுனால நீங்க என்ன கூடுதலா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இங்க வர மாதிரி எங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். அதே போல பாத்ரூம் வசதி எங்களை காலேஜ்ல கிடையாது இருக்கு, ஆனா சுத்தமா கிடையாது. தண்ணி இல்ல, சுத்தம் ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குதுல போறதுக்கு, பிள்ளைங்க போறதுக்கு கூச்சப்படுறாங்க. இப்ப காலமுறை வீட்டுல போச்சுங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு தான் திரும்பி போறாங்க. வந்து பிள்ளைங்களுக்கு வயிற்று வலி அதில் ஜாஸ்தியா வரும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுனால நாங்க பிள்ளைங்களை ஆஸ்பத்திரிக்கு தான் அழைச்சிட்டு போக வேண்டியதா இருக்கு. அதனால பாத்ரூமே சுத்தம் பண்ணி கொடுங்க, போதுமான டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு அதை அமைச்சு கொடுங்க. அதே மாதிரி இன்ஜினியர் பாத்தீங்கன்னா இங்கேருந்து கைகாட்டியில கொண்டு போட்டிருக்காங்க. கைகாட்டி இங்கேருந்து பாத்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தாண்டி வருது. அதுவும் பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள போட்டிருக்கிறாங்க. அது வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் வழியே இங்க அரியலூர்லயே கொடுத்தீங்கன்னா அங்கேருந்து இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் இங்கேயே வந்து படிப்பாங்கல்ல. இங்கேருந்து அவ்வளவு தூரம் போக வேண்டியதா இருக்கு, பஸ் வசதி இல்லாம இருக்கு வேற. அதனால நீங்க வந்து அரியலூர்ல எங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கோம். அதே போல அரியலூர் டவுனை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, முன்பெல்லாம் அரியலூர் டவுன்ல வந்து மதுக்கடைகள் இருக்கும், குடிப்பாங்க, அதோட போயிடுவாங்க. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அரியலூர் டவுன்ல அதிகமா கஞ்சா புழக்கம் அதிகரிச்சிருக்கு. இதனால இந்த கஞ்சா போதை ஆசாமிகளோட தொல்லை அரியலூர் டவுன்ல வந்து அதிகரிச்சிருக்கு. பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு அரியலூர் டவுன்ல. ஸோ பெண்கள்லாம் வந்து ரொம்ப மோசமா இருக்குங்க. ஒரு முன்னெல்லாம் இப்படி எல்லாம் கிடையாது, இப்ப வந்து ரொம்ப மோசமா இருக்கு. எங்க பார்த்தாலும் கஞ்சா அடிச்சுக்கிட்டு சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து ரோட்ல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க தெருக்கள்ல. பெண்கள்லாம் நடமாடவே முடியல அப்படிங்கிற மாதிரி பெண்கள் ரொம்ப வேதனையோட வந்து நம்ம கிட்ட நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. தம்பி, கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சி எப்படி இருக்கு? அரியலூர் தொகுதியில அவங்க செயல்பாடு எப்படி இருக்கு? அது திமுக ஆட்சி இல்லைன்னா கஞ்சா திராவிட ஆட்சி. ஊர் ஃபுல்லா கஞ்சாவை போட்டுட்டு ஃபுல்லா பொண்ணுங்களை இந்த ரேப் அளிக்கிறது. பொண்ணுங்களுக்கு முதல்ல இந்த ஆட்சியில பாதுகாப்பே இல்லை. எதுக்கு இந்த 1000 ரூபா திட்டம் பொண்ணுங்களுக்கு முதல்ல சொல்லுங்க. அதுல பஸ் வசதி டிக்கெட்டே ஏத்தி விட்டாங்க. இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்? பசங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை. படிச்ச வேலைகள்லாம் இங்க ஊருல வெட்டியா வேலை இல்லாம இருக்காங்க. ஒரு கம்பெனியை திறந்து மத்த படிக்காத பசங்களுக்கு கொஞ்சம் வேலை கொடுத்தா பரவாயில்ல. சீமான் சொல்றாரு, அழகா பண்ணை இருக்கு, மாட்டு பண்ணை நடத்துறான், பனைமரம் வைக்கிறான், வேலை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடத்தி பசங்களுக்கு வேலை கொடுத்தாதான் முன்னேற முடியும். அப்ப எப்படி தமிழ்நாடு முன்னேறினா எப்படி முன்னேறும்? அங்க உட்காந்துட்டு ஏசில உட்காந்துட்டு யார் வேணாலும் சொல்லலாம், ஆனா இங்க பேசுறவங்களுக்கு தான் தெரியும். கடந்த 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பா அரியலூர் தொகுதிக்கு நிறைய வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அந்த கொடுத்த வாக்குறுதிகளை இந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில அவங்க சரி செஞ்சிருக்காங்களா? உங்களுடைய கருத்து என்ன? எங்களோட கருத்து எந்த இது செஞ்சது மாதிரி தெரியல. 4-5 வருஷமும் ஓடி போயிடுச்சு. அந்த இது கடன் தள்ளுபடி, கல்வி தள்ளுபடி, இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்களோ ஒழிஞ்சு எந்த இதுவும் தள்ளுபடி பண்ணல.
எந்த இது நடவடிக்கையும் எடுத்தது இல்ல. இந்த வந்து எப்படி எம்எல்ஏ எல்லாம் வந்து அது இதுன்னு செய்வாங்க, எல்லா ஊர்லயும் செய்யறாங்க. ஆனா இந்த எம்எல்ஏ வந்து எந்த இதுவும் செய்யல, எந்த இதுவும் ஒன்றும் மக்களுக்கு எந்த இதுவும் செய்யற மாதிரி தெரியல. இந்த அஞ்சு வருஷம் ஆண்டுகள்ல எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. ஆனா நாட்கள் ஓடி விட்டது 5 வருஷமும். மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. ஏன்னா சொல்றாங்க அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு எல்லாம் சொல்றாங்களே ஒழிஞ்சு எந்த இதுவும் ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியல. இப்ப அரியலூர் தொகுதியில வந்து மக்கள் சந்திக்கக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனைகள் ஏதாவது சொல்ல முடியுமா? நிறைய பிரச்சனைகள் இருக்கு. தண்ணி போட்டு பிரச்சனை, கொலை கொள்ளை எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அங்கங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. எந்த இதுவும் சரி செஞ்ச மாதிரி தெரியல. எல்லாம் அப்படி அப்படியே அவங்கவுங்க அப்படியே பணம் கொடுத்து அப்படியே மூடிக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்போ அரியலூர் நகரத்தை பொறுத்த வரைக்கும் சாலை வசதிகள், பாதாள சாக்கடை, குடிநீர் பிரச்சனை, அதே மாதிரி சிமெண்ட் தொழிற்சாலைகளால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சிமெண்ட் ஆலைகள்லாம் நிறைய பிரச்சனைகள் தான் வருது. எல்லாத்துக்கும் நோய், ஆஸ்மா, கேன்சரு இந்த மாதிரி எல்லாம் வருதுதான். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க அப்படியான பார்த்துட்டு இருக்காங்க. பாதாள சாக்கடை நோண்டி போடுறாங்களோ ஒழிஞ்சு அந்த தண்ணி வந்து ஒரு வாரம் தான் அது கரெக்டா இருக்கு. அப்புறம் ஒரு வாரத்துக்கு எடுக்கிற மாதிரி இருக்கு. பாதாள சாக்கடை கொடுத்து அதுவும் பயன் இல்லை. சாக்கடைகள்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த வாரம் எப்படி இருக்கு பாருங்க சாக்கடை. கான்ட்ராக்ட் எடுத்து ஆனா யாரும் செஞ்ச மாதிரி தெரியல எங்களுக்கு. இதெல்லாம் அப்படியே அப்படியே போட்டோ எடுங்க. அந்த சாக்கடையும் போட்டோ எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. இப்ப அரியலூர்ல வந்து புதுசா பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க, அதை பத்தி உங்க கருத்து என்ன? பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்காங்க தான், அப்படியே தான் இருக்குது. பேருக்கு கட்டியிருக்காங்க. எந்த பயன் இருக்கு? ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு கடை வாடகை எவ்வளவு கொடுக்குறாங்க, அட்வான்ஸ் கேட்குறாங்கன்னு தெரியுமா? தெரியாது. வாடகை எவ்வளோன்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? அதுவும் தெரியாது. ஆனா வந்து ஆட்சியில வந்து எல்லாம் செஞ்சேன்னு சொல்றாங்க. என்ன செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியல. மக்களுக்கு கீழ்த்தர மக்கள்லாம் எவ்வளவு அவதிப்படுறாங்கன்னு தெரியுமா? அதுவும் தெரியாது. ஏன்னா சொகுசா இருக்கிறவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்கவுங்க போயிட்டு இருக்காங்க. இதுதான் நடக்குது. எல்லா ஊர்லயும் இதுதான் நடக்குது. கேட்டா நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேங்கிறாங்க. எம்எல்ஏ வீட்டுல எப்படி இருக்குன்னு பாருங்க, கவுன்சிலர் வீட்டுல எப்படி இருக்குன்னு பாருங்க, இதே நடுத்தர மக்கள் வீட்டுல எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனைகள் நிறைய இருக்கு. கட்சிக்காரங்க வந்து இப்ப வந்து கேட்கக்கூடாது. இப்ப இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்றாங்கல்ல, இதுவே முன்னாடியே செஞ்சிருந்தா அவங்களே மக்களே தானா ஓட்டு போடுவாங்க. இந்த வருஷம் முடிஞ்சு இப்ப எல்லாம் செய்யறேன்னு சொல்றாங்க. இந்த லேப்டாப் எல்லாம் எப்படி நிப்பாட்டினாங்க? இப்ப எதுக்கு கொடுக்குறாங்க லேப்டாப்பு சொல்லுங்க? இப்ப வந்து ஓட்டு வரும் தானே கொடுக்குறாங்க. எல்லாம் இதே முன்னாடி செஞ்சிருக்கணும். அந்த இதெல்லாம் செஞ்சிருந்தா சரி மக்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே தொடர்ந்து செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஓட்டு போடுவாங்க. திடீர்னு செஞ்சா யாரு செய்வா? அதெல்லாம் வந்து யாரு ஓட்டு போடுவா? மக்கள். எல்லாம் செஞ்சேன்னு சொல்றாங்களே ஒழிஞ்சு என்ன செஞ்சாங்கன்னு தெரியலையே எங்களுக்கு. பிரச்சனைகள் நிறைய இருக்கு தெரியுமா? தீர்த்து வைக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு இதுக்கு நாங்க போய் போராடணும் ஒழிஞ்சு. இந்த நகராட்சியெல்லாம் போய் பாருங்க. நகராட்சியில எப்படி என்ன கொள்ளை நடக்குதுன்னு தெரியுமா? நகராட்சியில அதெல்லாம் யாரு கேட்கறா சொல்லுங்க? வைத்தறிச்சல் நிறைய இருக்குது. ஆனா வந்து நாங்க போயிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இப்ப அரியலூர் பகுதியை பொறுத்த வரைக்கும் குடிநீர்ல வந்து நிலத்தடி நீர்ல சுண்ணாம்பு கலக்கிறதாவும், அதனால இங்க இந்த பகுதி மக்களுக்கு வந்து சிறுநீரக செயலிழப்பு, உடல் உபாதைகள், ஆஸ்மா போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. இதை பற்றி உங்க கருத்து என்ன? ஆமா, தண்ணி சரியில்லை. டெஸ்ட் பண்றதும் மாசத்துக்கு ஒரு தாட்டி டெஸ்ட் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. போய் தொட்டி அங்க மேல இருக்காங்க பாரு, அந்த சொல்ற கம்ப்ளைண்ட் பண்ற நேரம் தான் கழுவுறாங்கிறாங்க ஒழிஞ்சு அப்புறம் கழுவ மாட்டேங்கிறாங்க. மாசத்துக்கு ஒரு தாட்டி செக் பண்ணி எல்லாம் பார்க்கணும். தண்ணி எப்படி வருது, தண்ணி குளிக்கிறப்பறம் முக்காவாசி எல்லாம் அரிக்குதுங்கிறாங்க. அந்த தண்ணியால யாரு சொல்றா? யாரு கேட்கறா? நான் ஒண்டி போய் சொன்னா கேட்டா சரியா போயிடுச்சா சொல்லுங்க? நான் போய் கேட்டேன்னு தான் பண்றேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு வேலை. அதனால இந்த வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க, எதுவும் தீர்ந்த மாதிரி தெரியல. ஆக மொத்தம் 2ஆம் கட்ட கலா ஆய்வை பொறுத்த வரைக்கும் இந்த எம்எல்ஏ, மதிமுக எம்எல்ஏ சின்னப்பா ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல அரியலூர் தொகுதிக்கு அப்படிங்கிறது தான் 100% நிதர்சனமான உண்மை. இதற்கு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் என்ன பாடம் கத்துக் கொடுக்க போறாங்க சின்னப்பாவுக்கு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.